மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியாவும் விக்ரமும் இப்ப ரீசெண்டா தான் அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து எதிர்பார்த்த விதமா நடந்த ஆக்சிடென்ட்ல கையில அடிபடுது விக்ரமுக்கு. விக்ரம நல்லபடியா ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இனியா அவங்க அத்தை கேட்க வருது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுதான் சொல்றாங்க. உனக்கு ஏதாவது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தா யார்கிட்ட சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி கௌரி கேட்டுட்டு இருக்காங்க. நாம சொன்ன விஷயமா அம்மா அன்னிக்கிட்ட எதுவுமே கேட்ட கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் அக்ஷயா தயங்கி பாத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா வழக்கமா எப்பயுமே விக்ரம்க்கு கால் பண்ணக்கூடிய சுபாஷ் இனியா நம்பருக்கு கால் பண்ண வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு என்ன எல்லாமே டிஃப்ரெண்டா நடக்குது, எதுக்காக எனக்கு சுபாஷ் கால் பண்றாரு அப்படின்னு விக்ரம் கிட்ட தெரியாத மாதிரியே அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. இனியா போன்ல பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு விக்ரம் யாரு என்னன்னு விசாரிக்க விக்ரம் கிட்ட உண்மையை சொல்ல தயங்குறாங்க இனியா. ரீசெண்டா தான் இனியாவும் விக்ரமும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அவங்களுக்கான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. சுபாஷ் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு விக்ரம். கூடிய சீக்கிரமா அவ யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், உன்னால முடிஞ்சா பாரு இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுபாஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அது என்ன ஏது யாரு எவருன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. எனக்கு இந்த அடிப்பட்ட கைய பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகமா தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்றாரு விக்ரம். விக்ரம கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இனியா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு விக்ரம் கிட்ட பிரச்சனை பண்ணினவரோட கூட இருந்த பொண்ணு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அன்பார்ச்சுனேட்டா அந்த பொண்ணு விக்ரம பாத்துடுறாங்க. என்னதான் இனியா விக்ரம் கூட சேர்ந்து திரும்பவும் அவங்க வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும் இனியாவோட கூட இருக்கவங்க நல்ல சிவம், அமுதவல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து இனியாவும் விக்ரமும் எப்படியாவது பிரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரமும் இனியாவும் வெளியில கிளம்பும் போது நான் விக்ரம கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு நரசிவம். வேணான்னு சொல்லி மறுத்தாலும் என் பையனுக்கு ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நல்லது கெட்டதை நான் பார்க்க கூடாதா அப்படின்னு சின்ன பிரச்சனைய பெருசுப்படுத்துறாரு. இருந்தாலும் நல்லசிவம் அவரோட மோட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு இனியா பரவாயில்ல மாமா நீங்களே கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு விக்ரம நல்லசிவத்து கூட அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து சூர்யா வீட்டுக்கு வர வந்த ஃப்ரெண்டை எப்படி கவனிக்காம இருக்க முடியும். ரெண்டு பேரும் ஒன்னா டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பல விஷயங்களை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து நல்லசிவம் பார்த்துட்டு எங்களை வெளியில அனுப்பிட்டு உன் ஃப்ரெண்டு கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தகாத வார்த்தைகள் சொல்லி பேச ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க இனியா. இந்த நியூஸ் கேட்டு என்ன வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு இறங்கி வந்த விக்ரம் பயங்கர கோவத்தோட வராரு. ஒரு அப்பனா நல்லது கெட்டதெல்லாம் உனக்கு நான் பார்க்க கூடாது இல்ல, நீங்களே இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஏய் என்ன நடக்குதுங்க? என்னையும் என் புள்ளைய வெளியே அனுப்பிட்டு இவனை கூப்பிட்டு வீட்டுல கூத்தடிச்சிட்டு இருக்கியா? இனியாவும் பயங்கர டென்ஷனா விக்ரம பாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை எதுக்காக சூர்யாவை வீட்டுக்குள்ள விட்டா அப்படின்னு விக்ரம் பிரச்சனை பண்ண போறாரா, இல்ல இனியாவை புரிஞ்சுக்கிட்டு சூர்யாவை அக்செப்ட் பண்ணிக்க போறாரா விக்ரம் அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.